அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பானது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு பதவி ஏற்பதற்கு முன்பாக ஒரு தொகுதியில ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில 10ஆம் தேதி காலை திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில ராஜினாமா செய்திருந்தார். இந்த அவரது ராஜினாமா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு விதிகளுக்குட்பட்டு 6 மாதங்கள்ல தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில 6 மாதத்திற்குள்ளாக அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒன்றான அவர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் அரசு இதழிலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அரங்கநாத சுவாமி தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஸ்ரீரங்கம் உபகிளை சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வரவேற்கிறார்.